பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் 14/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது, அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதில் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 3/6/2024 திங்கக்கிழமை. நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும். வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு 8 நாட்கள் வரும். நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது. அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த 3/6/2024 அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் 9:05 10:35 வரலும் இருக்குது. அதுலேயே ஆஸ்பீசியஸ், அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது 9:59 10:35 வரணும். இந்த காலகட்டங்களில் ராகு காலம், யமகண்டம், குளிகை, கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து நித்திரவிட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கில தேதி 3/6/2024. சரி, இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது. வைகாசி விசாகம் வருது வைகாசி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 23/5/2024 வைகாசி விசாகம். சரி, இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 28/5/2024 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர். அக்னி நட்சத்திரன்றது மே 4 மே 21 வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. அதில் முன்கத்திரி பின்கத்திரி எப்படிம்பாங்க. முன்கத்திரின்றது 7 நாள் முன்னாடி, பின்கத்திரின்றது 7 நாள் பின்னாடி. அப்படி பார்க்கும்போது 21/7/28 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த 28 நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது. சரி, இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோள் சாரம் அப்படிம்போம். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிஷப ராசி, சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி, கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2 விதமாக இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற ஏறக்குறைய 1 வருஷம், அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற ஏறக்குறைய 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம். இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. இதை தவிர
உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு. சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க. எப்பொழுதுமே இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 41 நாள்லேருந்து 45 நாள் மாறுவாங்க. அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 20/5 சுக்கிர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு. அதுக்கு அடுத்தது 24/5 புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு. 31/5 செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9/6 புத பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. 13/6 சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த 4 கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது, விரைவாக செல்லும் கிரகங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம். அதுபடி இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த பொதுவாகவே குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலன்களில் பார்க்கும் பொழுது நம்ம சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இந்த மாத கிரகங்களுடைய பலன்களை வச்சு தான் நம்ம மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடக்கிறது. ஐயா, அஷ்டம சனியில் வேலை இருக்கும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா கவலைப்படவே தேவையில்லை. 11ஆம் இடத்துல பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எல்லா கிரகங்களும் 4 கிரகங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வைகாசி மாதம் ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம், புதிய தொழில் அமையும், தொழிலில் பெரிய வெற்றி, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனால் என்ன, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து அதற்கு பிறகு வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஏன்னா 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி. அது தவிர சூரியன் 11ஆம் இடத்துல போய் நிற்கிறார். 11ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் எந்தவித தோஷமும் இல்லை, சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த மாதத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு. இதில் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5, 7 அதிபதிகள் 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் காதல் முறிவுகள் ஏற்படும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதை தவிர குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தொழில் அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டிங்கன்னாலும் அதில் லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது. மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியை தவிர மிச்சம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரும். உங்களுடைய 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய, பணம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையிறது. இந்த கடகராசிக்காரர்கள் இப்போது அவருடைய மாணவர்கள்லாம் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவர்களுடைய போட்டித் தேர்வு, அதை தவிர அவருடைய தொழிலில் என்ன ஒரு ஏற்றம், அவருடைய தாயின் உடல்நிலையெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா பகவதி அறிஞர் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்ல விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. கடகம் அப்படின்னு சொன்னாலே சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு. அவங்களுக்கு எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவங்க. யார் ஒருத்தன் தன்னம்பிக்கை இழக்கலையோ அவன் வாழ்க்கையில் இன்றைக்கி இல்லாட்டும் நாளைக்கு இல்லாட்டும் நாளைக்கு ஜெயிக்கக்கூடியவன். அப்போ மனோதிடம் அதிகமாக உள்ள கடகராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, 10இல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். பதவி பறிபோகாது. பதவி வேலையில் பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். நம்ம செஞ்சது ஏதாவது தப்பாக இருக்குமோ, எதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு பயம் கலந்த பதட்டம் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3ஆம் இடத்துல கேது பகவான், கம்யூனிகேஷன் பாகத்தில் கேது பகவான். அப்போ அவர் என்ன, கேது பகவானை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க, பாடம் கற்றுக் கொடுப்பார். ஒரு சொல்லி அதில் பிரச்சனை அதுக்கு தீர்வு கிடச்சி பாடம் கொடுப்பார்.
அப்போ இதை மாதிரி நம்மளுடைய சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவம் நம்மளுக்கு மேலதிகாரியிலும் சரி நம்மளுக்கு கீழே உள்ளவங்களாலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு நம்மளுடைய வேலையில் ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ அவர் மாறிட்டார். எங்கே மாறிட்டார்? 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார். அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம். சரி, அது மட்டுமா? இதுவரை நம்மளுடைய தகவல் தொடர்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, 3ல் கேது இருந்தவங்க, அவங்கள பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லும் சொல் வெல்லும் அப்படிம்பாங்கள்ல, நீங்கள் சொல்கிற சொல் வேத வாக்காக எடுத்துக்கொள்ளப்படும். இதுவரை உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஐயோ இவன் நல்லவன் தான்ப்பா, நம்ம தான்ப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உணர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவு, எதிர்பாராத திடீர்னு பதவி உயர்வு. சாதாரணமாக இருந்துகிட்ருப்போம், ஆகா அவர் நல்ல ஒர்க்கர் ஆச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு தூக்கி 2 ப்ரமோஷன் கொடுப்பாங்க, 3 இன்க்ரிமெண்ட்டை போடுவாங்க. திக்குமுக்காடக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்கள் வைகாசியில். சரி, அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் கடகராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர். நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமலே இருந்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கு. கிளம்பணும்னு நினைப்போம், ஏதாவது ஒரு அசுபம் நடக்கும், போக முடியாமலே இருக்கும் குலதெய்வத்துக்கு. அப்போ இந்த குலதெய்வத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த வைகாசி மாதம் பார்த்தேன்னாக்க குழந்தைகளுக்கும் லீவ் விட்டாச்சு. அப்போ குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வைகாசி மாதம் கொடுத்துட்டார். அப்போ குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்கணும் அப்படின்னா குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்கணும். நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 முறையாவது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாக்க குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் இஷ்ட தெய்வங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை குழந்தைகளோட லீவு மேலேருந்து ஜூன் ஜூலை வரலும் கிட்டத்தட்ட லீவ் விட்டாங்க. அப்போ அந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். சரி, இதை தவிர இந்த கடகராசி குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பும் வரும்பொழுது மட்டும்தான் திருமணம் தொடரும். நீங்கள் எல்லாரோடைய திருமணமான டேட்டையும் பாருங்களேன், அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி அல்லது 7.5 சனி தொடர்பு வரணும், அல்லது வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரணும். இப்போ பார்த்தோம்னா கடகராசிக்காரங்களுக்கு 11ல் குருபலம் வந்தாச்சு. அடுத்தது அஷ்டமத்தில் சனி வந்தாச்சு. அப்போ திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்தாச்சு. ரொம்ப நாளாக நானும் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே அமையலை. ஏன் அமையலை, என்ன அமையலைன்னு தெரியாமலே இருந்துச்சு. அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடகராசி குழந்தைகள் அத்தனை பேருக்கும், அது ஆணாக இருக்கட்டும் அது பொண்ணாக இருக்கட்டும், அத்தனை திருமண தடங்கல்களும் தாமதங்களும் விலகும். கரெக்டாக குலதெய்வம் போயிட்டு வருவோம், போயிட்டு வந்த காலகட்டங்களில் உடனடியாக திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர கடகராசிக்கு 11ஆம் இடத்துல ஆத்ம காரகனான சூரியன், 10ஆம் இடத்துல செவ்வாய், ஆட்சி பெற்ற செவ்வாய். இந்த கடகராசியை சேர்ந்த குழந்தைகள் எல்லாருமே இப்படியாவது காசானாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இதை மாதிரி எழுதுகிறவங்களுக்கு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஒரு சில கடகராசி குழந்தைகளை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகு என்ன ராகுவாக இருக்கார்? கோதண்ட ராகுவாக இருக்கார். நான் தான் வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கலை, என் குழந்தைகளாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுகின்ற கடகராசிக்கை சேர்ந்த குழந்தைகளுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு பிஆர் விசாலாம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடியது. ராகு இருக்கிற இடம் கோதண்ட ராகு. ஏன்னு கேட்டீங்கன்னா குருவோடைய வேலையை செய்யணும். தனக்காரகன் அவன் கொட்டுன்னு கொட்டுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 12ல் புத பகவான், கல்விக்காரகன் 12ல். புதனை பொறுத்தளவுக்கு மறைஞ்சிருந்தாலும் நிறைந்த கல்வி நிறைந்ததும்பாங்க. 12ல் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்ற புதன். அப்போ வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான தனம், 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், செய்கின்ற தொழில் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடியது. கேட்டதுக்கு மேலே வருமானம், கேட்ட இடத்துலலாம் பணம், தனம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ 9ஆம் இடமும் வலுவாக போகிறதுனால உயர்கல்விக்கு உண்டானது அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ திருமண தடைகள் விலகாச்சு, புத்திர பாக்கியம் விலகாச்சு, சந்தான பாக்கியம் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்குது. இத்தனையும் இருக்கும்பொழுது எந்த ஒரு சிக்கலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இல்லை.
ஆனாலும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள், கோச்சார சந்திரன் ஜென்மச்சந்திரன் 8ஆம் இடம் வர்றது சந்திராஷ்டம தினங்கள். அப்போ அந்த சந்திராஷ்டம தினங்களில் சுப முயற்சிகள், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். அது என்னென்ன நாள் அப்படின்றத ஐயா விரிவாக சொல்லுவாங்க. அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இந்த 32 நாளில் ஏதாவது கெடுபலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னா எந்த கிரகத்துக்கு சரணாகதி அடையணுன்றதையும் ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வைகாசி மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 17-18க்கு ஆங்கிலத்துக்கு வந்து 30/5/2024, 31/5/2024, அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து தவிர்க்க வேண்டியவை என்னன்னு கேட்டால், சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், புதிய ஆரம்பங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், ஆரம்பிக்கிறது எதுவும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம். இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும். இது போக இந்த 2 நாட்களும் யாரோடையும் எதுவும் பேசுகிறோம் அப்படின்னா இவங்ககிட்ட இதை பற்றி கேட்கலாமா, இதை பற்றி பேசலாமா, நம்ம வார்த்தைகளை விட்டுறாமல் சமயோஜித புத்தியோடு வந்து அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு சரியான பதில் வரும். வேறு யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டால் அதுக்கு உண்டு இல்லை ஆமாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறது சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அதனால் வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திராஷ்டம தினங்கள் அமையும். அதனால் இதையெல்லாம் மாற்றிக்க வேண்டியது நல்லது. இது போக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்துக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறப்பதாக இருக்கும். அதனால் இதில் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நீங்க முடியும். அதேமாரி உங்களுக்கு இப்போ வந்து சனி வந்து அஷ்டமத்து சனியாக இருக்கிற காரணத்தினால இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கணும். சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் போக உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சொல்லக்கூடியவங்க யார் சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் சால சிறந்ததாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லுவாங்க. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ தெரியாதவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு சிவனை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது. அந்த சிவனுக்கு வந்து தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடலாம், அர்ச்சனை செய்துட்டு வரலாம். இதை இந்த மாதத்தில் திங்கட்கிழமை வரக்கூடிய 4 திங்கட்கிழமையும் நீங்கள் இதை போய் செஞ்சுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாக சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா அஷ்டமத்து சனி 10ல் குருவிலிருந்து அவங்க மாறி இப்போ 11ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அஷ்டமத்து சனி இருந்தாலும் 11ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. 11ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆட்சி பெற்ற 11ஆம் அதிபதி மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். திருமணத்திற்கு நிச்சயமாக காலம் வந்துவிட்டது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், லாபத்தில் கம்மி இருக்கவே இருக்காது. தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம், காய்கறி, இந்த மாதிரியான விஷயங்கள், விவசாய பொருட்கள், இந்த பருப்பு வகைகள், இந்த மாதிரியான இது வச்சுருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, குளிர்பானங்கள் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் சம்பந்தமான, பாலை திரித்து மோர் வெண்ணெய் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்கள் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் அப்பப்போ வரும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பாஸ் வந்து பிரச்சனையை கொடுப்பார். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் பிரச்சனையை கொடுப்பார். வேலையில் கடுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
மொத்தத்தில் நல்ல ஒரு ஏற்றமான புதிய தொழிலும் பணமும் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இன்னல்கள் வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.